வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 1 மெஷர்மெண்ட் பற்றி படிச்சுட்ருக்கோம். இப்போ நாம் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை நாம் ஒரு மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரைவ்டு யூனிட்ஸுமே எழுதிடலாம். ஸோ அதனால் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை மோஸ்ட் மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி, லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதோடைய யூனிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லென்த்துடைய யூனிட் வந்து மீட்டர், அதோடைய சிம்பிள் ஸ்மால் எம். மாஸுடைய யூனிட் வந்து கிலோகிராம், அதோடைய சிம்பிள் கேஜி. டைமுடைய யூனிட் வந்து செகண்ட், அதோடைய சிம்பிள் ஸ்மாலஸ். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் கெல்வின், அதோடைய சிம்பிள் கேபிட்டல் கே. எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பியர், அதோடைய சிம்பிள் கேபிட்டல் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேண்டலா, அதோடைய சிம்பிள் சிடி. ஸோ அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுடைய எஸ்ஐ யூனிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மோல், அதோடைய சிம்பிள் எம்ஓஎல். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இப்போ நம்ம 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம், அதோடைய கரஸ்பாண்டிங் சிம்பிள்ஸை பார்த்தோம், ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இப்போ நாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை ஒன்று ஒன்றா எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த். ஸோ லென்த் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ லென்த்னா என்ன? லென்த் இஸ் நத்திங் பட் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸை நாம் லென்த்துன்னு சொல்லலாம். ஸோ லென்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம்? லென்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த லென்த்துடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா மீட்டர். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஸோ 1 மீட்டர்னால் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் த்ரூ வேக்யூம் இன் 1 டிவைடட் பை 299,792,458 செகண்ட். அதாவது 1 டிவைடட் பை 299,792,458 செகண்டில் லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதை நாம் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 299,792,458 இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த்தை நாம் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு. உதாரணமாக ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் யூஸ் பண்ணுறோம், லைட் இயர் யூஸ் பண்ணுறோம், பெர்சாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ரைட். ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம 3 விதமான யூனிட்ஸ் வச்சுக்கிறோம். ஒன்று ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், இன்னொன்று லைட் இயர் அண்ட் தென் இன்னொன்று பர்சாக். ஸோ முதல்ல ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த சன் அண்ட் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ சன்னுடைய சென்டர்லேருந்து எர்த்துடைய சென்டர் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். ஸோ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர்ஸ். ஸோ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்ன? சென்டர் ஆஃப் த சன்லேருந்து சென்டர் ஆஃப் த எர்த்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது தான் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஸோ அப்போது 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் இயர். ஸோ லைட் இயர்னால் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நாம் வந்து இங்கேருந்து ஒரு லைட்டை வந்து அடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த லைட் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு வருஷத்தில் இந்த லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த லைட் இன் 1 இயர் இன் வேக்யூம் அண்ட் இஸ் ஈக்குவல் டு 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சாக். ஸோ பர்சாக்னா என்ன அப்படின்னா 1 பர்சாக் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர்ஸ். அதாவது இந்த பர்சாக் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய லென்த்து. எவ்வளோ பெரிய லென்த்து அப்படின்னா இதை வந்து
நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் த சோலார் சிஸ்டத்தை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து சன்னே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போது சோலார் சிஸ்டத்துக்கே வெளியே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நாம் இந்த பர்சாக் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போது 1 பர்சாக்ன்றது எவ்வளோ 3.26 லைட் இயர்ஸ். ஸோ 3.26 லைட் இயர்ஸ் தான் 1 பர்சாக். ஸோ 1 பர்சாக்ன்றது 3.26 லைட் இயர்ஸ். ஸோ பர்சாக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பிளானட்லேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது லார்ஜர் டிஸ்டன்ஸில் நாம் என்னென்னு பார்த்தோம், அதாவது கிலோமீட்டர், ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், லைட் இயர் அண்ட் தென் பர்சாக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10⁻³ மீட்டர்ஸ். அடுத்தது ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டில் நம்ம பார்த்தோம் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 × 10⁻11 மீட்டர்ஸ் அண்ட் தென் 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர்ஸ் and then parsec. So parsec, 1 parsec equal to 3.08 into 10⁻16 meter. So இந்த டேபிளில் லார்ஜ் யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்மாலர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஸ்மாலர் யூனிட்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில உள்ள மீன் டிஸ்டன்ஸை ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இது ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ். அதுவே இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துப்போமே, வாட்டர் மாலிகுலில் 3 ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த 3 ஆட்டமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 ஆட்டம்குள்ளே இடையில உள்ள டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்கு நமக்கு ஸ்மாலர் யூனிட்ஸ் தேவை. ஸோ to measure the smaller distance such as the distance between 2 atoms in a molecule and the size of the nucleus and wavelength, we need a submultiplies of tens. Okay, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்மாலர் யூனிட்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த submultiplies of 10 என்னென்னா, ஸோ இந்த 1/10 equal to 10⁻⁻1 அப்படின்றது submultiplies of 10 சொல்லலாம். அதே போல் 1/100 equal to 10⁻2 நம்ம என்ன சொல்லலாம், submultiply of 10 சொல்லலாம். 1/1000, 1/10,000. ஸோ இந்த மாதிரியானதை நாம் submultiplies of tens அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இந்த submultiplies of tens யூஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்மாலர் யூனிட்ஸை எழுதுகிறோம். ஸோ இப்போது நமக்கு ஒரு சில ஸ்மாலர் யூனிட்ஸை கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு சொல்லி நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்மி, இதோடைய சிம்பிள் வந்து ஸ்மால் எஃப். இப்போது மீட்டரில் இந்த 1 ஃபெர்மி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10⁻⁻15 மீட்டர். ஸோ 1 ஃபெர்மி ஈக்குவல் டு 10⁻⁻15 மீட்டர்ஸ். ஸோ ஃபெர்மியோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஃப். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங். ஸோ இந்த ஆங்ஸ்ட்ராங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆங்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻�10 மீட்டர்ஸ். ஸோ ஒரு ஆங்ஸ்ட்ராங்ன்றது 10⁻⁻10 மீட்டர்ஸ். ஸோ நானோமீட்டர்னா என்ன அப்படின்னா 10⁻⁹ மீட்டர்ஸ். ஸோ 10⁻⁹ மீட்டர் தான் என்ன அப்படின்னா 1 நானோ மீட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ மீட்டர். ஸோ மைக்ரோ மீட்டர்னால் என்ன அப்படின்னா 1 மைக்ரான். ஸோ ஒரு மைக்ரான் இருக்கு இல்லையா, ஒரு மைக்ரான் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர்ஸ், 10⁻⁻6 மீட்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லிமீட்டர். ஸோ 1 mm சொல்கிறது என்ன, ஸோ 1 mm ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர்ஸ். ஸோ அடுத்தது சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர்ன்றது எவ்வளோ, 10⁻⁻2 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ் டு ரெப்ரசன்ட் த ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே.